Hello everyone. In the video NOT and OR gate using QCA designer tool அதாவது quantum dot cellular automata எப்படி டிசைன் பண்றாங்கறத பார்க்க போறோம். This is tutorial 2. Okay. So first வந்து நம்ம அதுக்கு தேவையானதெல்லாம் பார்க்கலாம். First வந்து polarization of cell. So QCA cell அப்படி with polarization. So already previous videoல சொன்ன மாதிரி இந்த ரெண்டு பொசிஷனும் எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணிருந்துச்சு அப்படின்னா அந்த polarization வந்து -1 இருக்கும். So P is equal to -1 ன்னு செலக்ட் பண்ணிட்டீங்கனாலே அது நார்மலாவே பைனரி 0வாவே ஆக்ட் ஆகும். சரிங்களா? இந்த ரெண்டு செல்லும் இப்போ எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா P is equal to 1 நம்ம பண்ணினோம். போலரைசேஷன் வந்து P is equal to 1 கொடுத்தோம் அப்படின்னா தட் இஸ் பைனரி 1ஆவே ஆக்ட் ஆகும். அதை நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகே. ஸோ இது வந்து மெஜாரிட்டி கேட். மெஜாரிட்டி கேட்டுங்கிறதுல நான் 3 இன்புட் மெஜாரிட்டி கேட் மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ இதில் 3 இன்புட்டுங்கிறதுனால இங்கே இன்புட் 1 இன்புட் 2 இன்புட் 3 ஆக்ட் ஆகும். இது அவுட்புட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ அவுட்புட் அப்படிங்கிறப்ப கலர் வந்து எல்லோ கலராக மாறும். இன்புட்லாம் செலக்ட் பண்ணும்போது எல்லாமே ப்ளூ கலராக மாறும். சரிங்களா? ஸோ நடுவில் இருக்கிறது சென்டரில் இருக்க செல் வந்து டிவைஸ் செல். ஸோ இதில் எது மெஜாரிட்டியோ அதை பேஸ் பண்ணி இதோட காம்பினேஷன் சேஞ்ச் ஆகும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆண்ட் கேட்டு, ஆர் கேட்டு, தென் நாட் கேட்டு. சரிங்களா? ஸோ இப்போ ஆண்ட் கேட். ஆண்ட் கேட்டுங்கிறது உங்களுக்கு தெரியும். நான் எடுத்துருக்கிறது 2 இன்புட் ஆண்ட் கேட். ஸோ எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா y is equal to a dot p. சரிங்களா? ஸோ ட்ரூத் டேபிள் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ all the input is high, output is high, otherwise output is 0. எல்லா இன்புட்டும் ஹையா இருந்தால் மட்டும்தான் அவுட்புட் ஹையா இருக்கும். அப்படி இல்லைன்னா அவுட்புட் 0வா இருக்கும். ஸோ இதுதான் AND கேட்டோட ஆப்ரேஷன். அதே போல் ஆர் கேட் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பிரஷன் y is equal to a plus b. ஸோ இப்போ இதில் ஏதாவது ஒரு இன்புட் ஹையா இருந்தால் கூட அவுட்புட் ஹையா இருக்கும். அப்படி இல்லைன்னா அவுட்புட் 0வா இருக்கும். ஸோ இதுதான் இதோட ட்ரூத் டேபிள். இதை தான் நம்ம QCA டிசைனர் டூல் யூஸ் பண்ணி நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஸோ எப்படி நார்மலாக ஒரு Xilinx அந்த மாதிரி டேனர் டூல், மைக்ரோவிண்ட் அதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் CMOS சர்க்யூட் யூஸ் பண்ணி லாஜிக் எப்படி வெரிஃபை பண்ணுறீங்களோ அதே மாதிரி QCA டிசைனர்லையும் இந்த நம்பர் ஆஃப் செல்ஸ் டிரான்சிஸ்டர் லெஸ் டெக்னாலஜி ஒன்லி செல்ஸ் யூஸ் பண்ணியே நீங்கள் சேம் ஆப்ரேஷனை நம்ம வெரிஃபை பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் AND கேட். AND கேட்டுங்கிறது y is equal to a dot b. சரிங்களா? ஸோ அதோட நார்மலாக மெஜாரிட்டி கேட்டோட எக்ஸ்பிரஷன் என்ன வரும் அப்படின்னா மெஜாரிட்டி கேட்டோட எக்ஸ்பிரஷன் நார்மலாக எப்படி இருக்குன்னா y is equal to that is மெஜாரிட்டி கேட்டோட எக்ஸ்பிரஷன் a plus b சாரி ab plus bc plus ca. ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த கரஸ்பாண்டிங் மெஜாரிட்டி கேட்டோட 3 இன்புட் மெஜாரிட்டி கேட்டோட எக்ஸ்பிரஷன். ஓகே. இப்போ ஆண்ட் கேட்டா ஆப்ரேட் ஆகிறதுக்கு நான் சிங்கிற செல் என்ன அப்படின்னு கொடுக்குறேன்னா 0ன்னு பண்ணுறேன். ஓகே. ஸோ தட் இஸ் யூசிங் போலரைசேஷன். போலரைசேஷன் P is equal to -1. ஓகேங்களா? ஸோ அப்போ -1ன்னு கொடுத்துட்டிங்கன்னா தட் இஸ் பைனரி 0. ஸோ P is equal to -1 கொடுத்தோம்னா இந்த தேர்ட் இன்புட் வந்து 0 ஆயிரும். அப்போ y is equal to AB. ஸோ உங்களுக்கு the 3 input majority gate is act as a AND gate. ஸோ similarly OR gate. OR gateோட எக்ஸ்பிரஷன் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா C is equal to 1ன்னு கொடுப்பீங்க. Here இந்த சேம் எக்ஸ்பிரஷனில் சிங்கிற லாஜிக்கை 1ன்னு கொடுத்துருவீங்க. ஸோ 1 கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன எக்ஸ்பிரஷன் கிடைக்குன்னா y is equal to AB plus Bன்னு கிடைக்கும். ஓகே. ஸோ ப்ளஸ் ஏன்னு கிடைக்கும் இல்லைங்களா? ஸோ இப்போ ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் AB ப்ளஸ் A அப்படிங்கிறத நம்ம எப்படி டினோட் பண்ணிக்கலாம்னா தட் இஸ் ஏன்னு டினோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ y is equal to A plus B. So using polarization, so சிங்கிற இன்புட்டை P is equal to +1ன்னு கொடுத்தீங்கன்னா அது பைனரி 1 ஆக்ட் ஆகும். ஸோ அந்த 3 இன்புட் மெஜாரிட்டி கேட் வந்து எதுவும் ஆக்ட் ஆகும்னா 2 இன்புட் ஆர் கேட்டை ஆக்ட் ஆகும். ஸோ இதான் இதோட லாஜிக். ஓகே. ஸோ இப்போ நாட் கேட்டை நம்ம பார்க்கலாம். ஸோ நாட் கேட்டுங்கிறது நம்ம நார்மலாக தெரியும். நாட் கேட்டுங்கிறது ஏன்னு 0 கொடுத்தீங்கன்னா அவுட்புட் 1ன்னு கிடைக்கும், 1ன்னு கொடுத்தீங்கன்னா அவுட்புட் 0 கிடைக்கும். ஸோ ப்ரீவியஸ் கேஸில் எல்லாமே இந்த டிசைன் தான் QCA லேஅவுட்டில் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி கார்னரில் நீங்கள் பிளேஸ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த இன்புட் வந்து அப்படியே காம்ப்ளிமெண்ட்டாக தான் இங்கே அவுட்புட்டாக கிடைக்கும். ஸோ நார்மலாக இப்போ இருக்கிற டிசைன்ஸ் எல்லாமே இந்த சர்க்யூட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ இதுக்கு ரிலேட்டடாக ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் உங்களுக்கு ஆன்லைன் மோடில் ஆஃப்லைன் மோடில் வேணும் அப்படின்னா இந்த இமெயில் ஐடிக்கு எல்லாம் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஓகே. ஸோ இப்போ
அந்த டூல் யூஸ் பண்ணி அந்த கரஸ்பாண்டிங் சிமுலேஷன் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ QCA டிசைனர் டூல் ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, ஸோ இப்போ AND கேட்டு நாட் கேட் பற்றி பார்க்கலாம். சரிங்களா, ஸோ இப்போ AND கேட் எடுக்கிறோம். ஸோ மெஜாரிட்டி கேட் அப்படிங்கிறது this is 3 input majority gate. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம அவுட்புட் செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த இப்படி கிளிக் பண்ணும்போது செல் ஃபங்க்ஷன் நார்மலாக என்ன இருக்குன்னா, நார்மல் செல் இங்கே தான் போலரைசேஷனுங்கிறது 1.0 அப்படின்னாக்கா போலரைசேஷன் P is equal to +1 அப்படிங்கிறப்ப பைனரி 1 ஆக்ட் ஆகும். -1.0 டினோட் பண்ணீங்க அப்படின்னா தட் இஸ் பைனரி 0 ஆக்ட் ஆகும். சரிங்களா, ஸோ இங்கே இன்புட் அவுட்புட் செலக்ட் பண்ணிக்கிறீங்க. ஓகே, ஸோ நான் இங்கே அவுட்புட்டுங்கிறது செலக்ட் பண்ணுறேன். ஸோ தட் இஸ் Y. ஓகே, நெக்ஸ்ட்டு இன்புட் செலக்ட் பண்ணுறேன். ஸோ ஹியர் இன்புட் இஸ் A. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ கலரில் மாறிடுச்சு. ஸோ திஸ் இஸ் இன்புட் B. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை போலரைசேஷன் பார்க்கணும். ஸோ ஆர் கேட்டுக்கு பார்த்தீங்கன்னா போலரைசேஷன் என்னவா இருக்கும், தட் இஸ் +1 இருக்கும். ஆர் கேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர் கேட்டுக்கு தட் இஸ் பைனரி 1 இருக்கும். ஸோ 1.0 அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா தட் இஸ் போலரைஸ்ட். ஓகே, ஸோ இந்த இடத்துல அந்த கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் கிடைக்கும். தட் இஸ் 1. ஸோ எல்லாத்துக்குமே இது வந்து 1 தான் இருக்கும். இதோட வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகவே ஆகாது. ஓகேங்களா, ஸோ சென்டரில் இருக்கிற செல் வந்து டிவைஸ் செல்லாக இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணும்போது சேவ் கொடுக்கும்போது you have to create some folder in any kind of ஓகே, இங்கே எக்ஸாம்பிள்ஸ் நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஓகே, ஸோ சிக்குள்ள எக்ஸாம்பிள்ஸ்குள்ள நான் சேவ் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ இது வந்து AND கேட். ஓகே, ஸோ சேவ் ஆகும்போது தட் இஸ் .QCA சேவ் ஆகும். ஓகேங்களா, ஸோ AND கேட்டுங்கிறது கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம சிமுலேஷன் பார்க்கலாம். ஸோ சிமுலேஷன் பார்க்கும்போது ஸ்டார்ட் சிமுலேஷனுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். தட் இஸ் அதில் வந்து நீங்கள் கோஹரண்ட் கொடுக்குறனாலும் கொடுக்கலாம், பை ஸ்டேபிள் கொடுக்குறனாலும் கொடுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஹியர் திஸ் ஆர் இன்புட், திஸ் இஸ் அவுட்புட். ஓகே, ஸோ இன்புட் எப்போவுமே பார்த்தீங்கன்னா நான் ரிட்டர்ன் டு 0, அதாவது ஒன்லி 2 லெவல்ஸ் இருக்கும். எய்தர் லோ லெவல் ஆர் ஹை லெவல். லோ லெவலாக இருந்தால் 0, ஹை லெவலாக இருந்தால் 1. ஓகே, ஸோ அவுட்புட் வந்து ரிட்டர்ன் டு 0 ஃபார்மெட்டில் தான் எப்போவுமே கிடைக்கும். ஸோ கீழே இருந்துச்சுன்னா லாஜிக் 0ன்னு அர்த்தம், மேலே இருந்துச்சுன்னா லாஜிக் 1ன்னு அர்த்தம். ஓகே, ஸோ திஸ் இஸ் என்ன கேட் பண்ணியிருக்கோம், ஆர் கேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஏதாவது ஒரு இன்புட் ஹையாக இருந்தால் கூட அவுட்புட் ஹையாக இருக்கும். இதில் வந்து ஏதாவது ஒரு இன்புட் வந்து 2 input is 0, output is 0. ஸோ உங்களுக்கு எப்படி ஒரு ஐசி வச்சு அந்த டூல் வச்சு நீங்கள் லாஜிக்கை வெரிஃபை பண்ணுறீங்களோ அதே மாதிரி இந்த டூல்லையும் யூ ஹவ் டு வெரிஃபை த ஆப்ரேஷன். அந்த சர்க்யூட் வந்து நானோ ஸ்கேல் லெவலில் நம்ம டிசைன் பண்ணுறோம். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் அ QCA டெக்னாலஜி. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட அவுட்புட். ஓகேங்களா, ஸோ இதே போல் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சப்போஸ் இதை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், -1 கொடுக்குறேன். ஓகே, ஓகே, ஸோ இப்போ சிமுலேஷன். நெக்ஸ்ட் சிமுலேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா 2 டைப் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. ஒன்று வந்து எக்ஸ்ஹாஸ்டிவ், அனதர் ஒன்று இஸ் வெக்டார். ஸோ வெக்டாருங்கிறது நம்மளோட வேல்யூஸ் கொடுக்குறது. ஓகே, ஸோ இப்போ வந்து நீங்கள் ரேண்டமாக வேல்யூ கொடுத்துக்கலாம். ஹியர் டிக் பண்ணிங்கன்னா தட் இஸ் லாஜிக் 1, இல்லைன்னா லாஜிக் 0. ஹியர் 1 0, திஸ் இஸ் 0 0. ஸோ இந்த மாதிரி. ஓகே, ஸோ இப்போ then start simulation. ஸோ இதில் இதோட அவுட்புட் உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா, ஸோ கிளிக் பண்ணாலே வந்துடும். ஓகே, ஸோ இப்போ AND கேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஹியர் திஸ் இஸ் ஃபார் ஓகே. So when both the input is high, output is high, otherwise output is 0. ஓகேங்களா, ஸோ இது ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே ஹையாக இருக்குது. ஸோ அவுட்புட் வந்து ஹை. ஓகேங்களா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா this is 0, this is 1, ஸோ 0. Here 0 0 0, here 1 0 0. ஸோ இந்த மாதிரி உங்களோட தான் நீங்கள் வெரிஃபை பண்ண முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ இதோட செல்ஸ் கவுண்ட் பார்க்கும்போது இந்த மாதிரி செலக்ட் பண்ணிங்க அப்படின்னாலே கீழே வந்துடும். ஸோ எவ்வளோ செல்ஸ் கவுண்ட், டோட்டலாக 5 யூஸ் பண்ணியிருக்கீங்க, அதோட ஏரியாஸ் எவ்வளவு அப்படிங்கிறது 0.01 மைக்ரோமீட்டர் ஸ்கொயர்டு அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு செலக்ட் ஆகிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ ஒரு நாட் கேட் பார்க்கலாம்.
நாட் கேட் அண்ட் கேட் ரெண்டுமே பார்த்தாச்சு சரிங்களா. ஸோ இதில் இப்போ நாட் கேட் பார்க்கலாம். ஓகே, இதை டெலீட் பண்ணிடுறேன். ஸோ ரெண்டே செல்லு தான். ஓகே பார்த்தீங்கன்னா ஸோ திஸ் இஸ் இன்புட் ஏ. ஸோ இதில் எதுவும் போலரைசேஷன் வராது. ஸோ இன்புட் ஏ, ஹியர் அவுட்புட் இஸ் ஒய். ஓகேவா. ஸோ இப்போ சிமுலேஷன் again we have to change the XCAS to type. Okay, next start simulation. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ கிளிக் பண்ணும்போது அது போயிடும் சரிங்களா. ஸோ இது ஹியர் இன்புட் வந்து 0, இங்கே அவுட்புட் 1 ஆயிடுது. இங்கே 0 1 இருக்குது, அவுட்புட் 0 இருக்குது. ஸோ உங்களுக்கு அவுட்புட் கிடச்சிரும். ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் அவுட்புட் இப்போ எல்லா கிளாக்கையும் நீங்கள் எனேபிள் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு கிளாக் வச்சுக்கலாம். இல்லை அது தேவையில்லைன்னா அதையும் நெக்லெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த வேயில் தான் யூ ஹவ் டு வெரிஃபை த சிமுலேஷன் அவுட்புட் யூஸிங் QCA டிசைனர் டூல். ஓகே, தேங்க்யூ.